ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து வீடியோவில் ஏணி குழாயெல்லாம் தூக்கிட்டு வேலை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு அந்த கையில் இருந்த குழாய் திறந்துடுச்சு போல். திறந்ததும் அதிலேருந்து புகையாக வந்திருக்கு பாருங்க. அதுலேருந்து ஏதோ கேஸ் லீக் ஆனதுனால அங்கேருந்து எல்லாரும் வேகமாக ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கை நழுவி போனதுனால எப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு பாருங்க. பக்கத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போய் அதை நிறுத்துறதுக்கான வேலையில தான் இறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு கண்ணாடியை இத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கண்ணாடியை உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு தூக்குறதுக்கு ரெடியாகிற நேரத்தில் ஒரு நொடியில் அந்த கண்ணாடி அப்படியே சல்லியாக நொறுங்கி போயிடுச்சு பாருங்க. சுற்றி இருந்த யாருக்கு கூட நம்ப முடியல, இத்தனை பேர் சேர்ந்து தூக்குனதுக்கு அப்புறம் கூட உடஞ்சிடுச்சேன்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இது ஒரு இனிப்பு. இந்த இனிப்பை உலக்க மாதிரி இருக்கிற அந்த பொருளை வச்சு நல்லாவே கொத்துவாங்களாம். இப்படி மாறி மாறி அடிக்கிறதுனால அந்த இனிப்பு ரெடியாகி ரொம்ப டேஸ்டா வரும். அதை தான் இங்கே உரலில் போட்டு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இடித்த வேகத்தில் உரலே இடிஞ்சு வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். இவ்வளோ ஸ்ட்ராங்கான உரலையே இடிச்சிட்டா இருப்பாருங்க, பெரிய ஆளாக தான் இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த வண்டி வர வேகத்தை பார்த்து எதிரில் இருக்கிற ஆட்கள் தான் கொஞ்சம் பயந்து ஒதுங்கி இருக்கணும் போல. அந்த மாதிரி ஒரு தோரணையில் நகர முடியாமல் நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏற்ற முடியாத அளவுக்கு பாரத்தை ஏற்றி அது ரோட்டில் போகும்போதே பார்க்குற எல்லாரும் சொல்லிடுவாங்க இது எங்கே வேணாலும் கீழே விழலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதுக்கு மேலே போக முடியாதுன்னு இந்த இடத்துக்கு வந்ததும் சரிஞ்சே கீழே விழுந்துடுச்சு. இங்கே வேலை பார்க்குறதுக்காக வண்டிக்குள்ளே இறக்கி விட்டுருந்தா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. கொஞ்ச நேரம் பிரேக் விட்டதுக்கு இப்படி ஒரு தூக்கம். மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆள் எந்திரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய பாலத்தை தான் பார்க்குறோம். இந்த பாலத்தில் ஏறி போன லாரி கரெக்டாக நடுப்பாலத்தில் வரும்போது பாலமே உடஞ்சிடுச்சு பாருங்க. நல்ல வழியாக லாரிக்கோ டிரைவருக்கோ ஏதோ ஆகலை, உடஞ்ச வேகத்தில் அப்படியே தரையில தான் இருக்குது. ஆற்றுல பெரிய அளவில் தண்ணி எதுவும் போகாததுனால கீழே இறங்கி நடந்தே வந்துட்டார் இந்த டிரைவர். இந்த பாலத்தை நம்பி ஏறினது எவ்வளோ தப்பாக போச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ஆள் வித்தியாசமாக அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. எதனால் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்கே இருக்க ஒருத்தர் இந்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் அப்படியே கடையில் இருக்கிற பொருட்களை எடுத்து பையில் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது இவர் வீடியோ எடுத்தது கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால உடனே பையில் இருந்தது எடுத்து மறுபடியும் கடையில் வச்சுட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைக்காரங்க தான் ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இதே மாதிரி தான். ரோட்டில் ஒருத்தர் நடக்க முடியாமல் கீழே ஊந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவரை பார்க்கும்போது எல்லாரும் நடக்க முடியாத ஆள் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வேகமாக வந்துட்டாரு பாருங்க. அப்படியே இந்த கார் பக்கத்தில் வந்திருக்கிறாரு. வந்து கார் கதவை திறந்து உள்ளே இருக்கிற பொருட்களை வேகமாக எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவர் தான் எடுத்தாருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அங்கே இங்கே எல்லா இடமும் கேமரா இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்பவங்களை உடனே கண்டுபிடிக்க முடியுது. கடைசியில் காரையும் தூக்கிட்டு போக பார்க்குறாரு. எங்கே இந்த வீடியோவில் கடலில் இருக்கிற ஆக்டோபஸை பக்கத்தில் பார்த்ததும் அதை தொட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த ஆக்டோபஸ் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. யாராவது எதிரிகள் பக்கத்தில் வந்தாங்கன்னா அதோட உடம்புலேருந்து ஒரு கருந்திரவத்தை வெளியிடுது பாருங்க. அந்த திரவம் வெளியே வந்ததும் அந்த சுற்றி இருக்கிற இடம் முழுக்க கருப்பாயிருது. இதனால் எதிரி கொஞ்சம் நிலை குலைஞ்சி இந்த மீன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்குள்ளே இது எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டே ஓடிடுமா. எப்படி ஒரு வித்தியாசமான ஆயுதத்தோடு இருக்குது பாருங்க. இங்கே கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக போட் எடுத்துகிட்டு போன நேரத்தில் கடல் முழுக்க இவ்வளோ நிறைய மீன்கள் இருந்தால் அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இங்கே மீன்கள் போதுமான்னு கேட்குற அளவுக்கு குதிச்சிட்டு இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே போட்லேயே வந்து விழுது பாருங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய மீன்கள். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலோட அதிசயத்தை சொல்லி முடியாது. அந்த மாதிரி கப்பலை விட பெரிய மீன்கள் எல்லாம் கூட கடலுக்குள்ள உண்டு. இங்கே இந்த போட்டு பக்கத்தில் பெரிய மீன்கள் வந்து விளையாடிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்குல்ல. இதில் ஒரு மீன் பக்கத்தில் இருந்த இன்னொரு போட்டை அப்படியே கவிழ்த்து கீழே போடுறது தான் பார்க்குறோம். இதெல்லாம் அதுக்கு ரொம்ப சாதாரணமான வேலை. ஒரு நிமிஷம் கூட ஆகல பாருங்க. போட்டு உடனே தண்ணிக்குள்ள சரிஞ்சிடுச்சு. இவர் பார்த்து மிரண்டு தான் போனாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி ரோட ஒட்டிய மலைப்பகுதியை தான் பாக்குறோம். திடீர்னு மண் சரிவு வந்தது. இந்த மண் சரிவு தொடங்கிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற செடி கொடி மரம் அப்படின்னு எல்லாம் பெரிய மரங்கள் கூட வேரோடு பிடுங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் ரோடே மூழ்கிற அளவுக்கு திடீர் மண் சரிவு வந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்தில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. அவர் பக்கத்துல மெதுவா வந்து பார்த்துட்டு போற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம் இது. ஆனால் இது உண்மையானது இல்லை, உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த காட்டு மாடுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அதை பக்கத்தில் கூப்பிட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாருங்க. அது வேணும்னு சாப்பாடு கேட்டுட்டு இருக்கு. அதோட நாக்கு பார்த்து இந்த லேடி பயந்து போகாத குறை தான். பக்கத்தில் வந்தால் எதுவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது 2 டாகும் ஒரே இடத்துல மாட்டி இருக்குது போல். இதில் பக்கத்தில் இருக்கிற டாக் எவ்வளோ பவ்யமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாதுவானது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற நாய் குறைக்க ஆரம்பிச்சது இன்னும் நிறுத்தின மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இப்போ தான் இந்த கேட்டை திறந்து இந்த நாயை வெளியே வர சொல்கிறாங்க. ஆனால் அது கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள். கேட்டை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுருக்கு. பார்க்குற பார்வையே அந்த மாதிரி இருக்குது. இந்த நாயெல்லாம் பேச ஆரம்பிச்சதுன்னா பதில் சொல்லி முடியாது போல்.
கேட்டை திறந்தாச்சுல மெதுவாக தான் எந்திரிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்லுது போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். இதுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. எப்படி கேக்கெல்லாம் வச்சு கேண்டில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு 32 பல்லா எத்தனை பல்லோ அத்தனை பல்லும் வெளியே தெரிகிற அளவுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. கேக்கை பார்த்ததும் சிரிக்க தொடங்குனது இன்னும் அதை நிறுத்துகிற மாதிரி இல்லை. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன். பிறந்த நாள்லாம் கொண்டாடுது. ரொம்ப கொடுத்து வச்ச டாகு தான். இங்கே இந்த வீடியோவில் கொட்டகையில் இருக்கிற ஒரு குதிரையை தான் பார்க்குறோம். இந்த குதிரையை பார்க்குறதுக்காக பூனை வந்தது. அந்த பூனை திடீர்னு குதிரைக்கு மேலே ஏறிடுச்சு பாருங்கள். குதிரை அப்படியே மிரண்டு போயிடுச்சு. என்னவோ ஏதோ நினச்சி பதறி ஓடவும் தயாராகிடுச்சு. அந்த இடத்துல கயிறு கட்டி இருந்ததுனால எங்கேயும் போக முடியல. குதிரையை பேசி சமாளிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பூனை கொஞ்ச நேரத்தில் இப்படி ஒரு வேலையை பார்த்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 நீர் யானைகள் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கு. இதை பார்த்து வம்பளிக்கிறதுக்காக போன இன்னொரு நீர் யானையை தான் பார்க்குறோம். அதை துரத்த ஆரம்பிக்கவும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேட்டைக்காரர் ரொம்ப புத்திசாலித்தனமான அணிலை தான் பார்க்குறோம். எப்படி இந்த டாகுக்கு டிமிக்கி கொடுத்து இந்த மரத்தை அப்படி சுற்றி சுற்றி வருது பாருங்க. இந்த மரக்கட்டையை சுற்றி சுற்றி வந்ததுனால இந்த நாய்க்கு இந்த அணிலை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் அதுவும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப சேட்டைக்கார குரங்கு தான் பார்க்குறோம். குரங்கு நம்ம கையில் ஒரு பேக் இருக்கிறத பார்த்ததுன்னா அவ்வளவுதான், வாங்காமல் விடவே விடாது. பையன் அதுக்கிட்ட கொடுத்தா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மீதி ஏதாவது இருந்தால் அதில் போட்டுட்டு போகும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 ஆடுகள் முட்டி மோதி சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடுகளுக்கு கொம்பு முளைக்கிற நேரங்களில் எங்கேயாவது முட்டி மோதி சண்டை போடணும் அப்படின்னு குறுகுறுன்னு தோணிக்கிட்டே இருக்குமா. அதனால இப்படி பொழுதுபோக்காக கூட முட்டிக்கிறது உண்டு. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆடு அதை சமாதானம் பண்ணுறதுக்கு போய் கடைசியில் அது ஒரு முட்டு வாங்கியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பகல் நேரத்தில் ஆந்தையை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் தான். ஆனால் அப்படி ஒரு ஆந்தையை கண்டுபிடிச்சி அதை ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். ஆந்தையும் அந்த இடத்த விட்டு பறந்து போகாமல் அவரோட கேமராக்கு முன்னாடியே நின்று அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப வித்தியாசமான காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சல் முடிச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் எதுவும் கேட்கறது இல்லை. அதுக்கு பதிலாக இப்படி ஒரு பொம்மையை அனுப்பிட்டா போதும் எல்லா மாடுகளும் வீட்டை பார்த்து வேகமாக ஓட ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இசைக்கு மயங்காத ஆட்கள் உண்டா அப்படின்னு இந்த இசையோட சத்தத்தை கேட்டதும் எல்லா மாடுகளும் அப்படியே இவரை சுத்தி வந்து நிக்குது பாருங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாடுகளுக்கு பாட்டுன்னா கொஞ்சம் பிரியந்தான் போல. சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக அவர் கையில இருக்கிற பொருளையே சுத்தி சுத்தி வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஜீப்பை ஃபாலோ பண்ணி மெதுவா ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு ஜீப்ராவை தான் பாக்குறோம். இந்த வரி குதிரைக்கு ஜீப்ல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க போல. மறுபடியும் அதை கேட்டு அடம் பிடிச்சிதான் ஜீப்பு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெரிய பெரிய மீன்களாக இருக்குது. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக தான் இருக்குது. இந்த மீன்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது. ஆளை பார்த்ததும் மீன் எங்கே இருந்தாலும் நேர படிக்கட்டுக்கு வந்துடுது பாருங்க. மீனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதெல்லாம் ரொம்ப புதுசாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பழகிருப்பாங்க போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் யானைக்கு பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு யானை எந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கு பாருங்க. யானை பொதுவாகவே மனிதர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடியது தான். அதுலேயும் இந்த பொண்ணை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அப்படியே பெரிய அளவோடு இவர் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பறவையை தான். இவ்வளோ பெரிய அழகை பார்த்தா கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்கும். ஆள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு பாருங்க. ஒரு கொத்து வாங்கினாலும் அப்படி இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே கிளிகள் தான். இவர் வாசிக்கிற இந்த சத்தத்தை கேட்டதும் எல்லா கிளிகளும் அவர் தலை மேலே ஏறி உட்காந்துருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பெரிய அழகோடு இருக்கிற ஒரு கொக்கை தான் பார்க்குறோம். அப்படியே தலையவே சாப்பிட்றலாமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கு.